சமூக பெருமக்கள், அன்பர்கள், நண்பர்கள், சபையர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். இன்று மே மாதம் 24ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு. நேரம் சரியாக 4 மணி. இந்த அழகான அரங்கிலே நடைபெறுகிற எனது அன்பு நண்பர் குயின்டஸ் துரைசிங்கம் அவர்களது இருநூலின் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மகிழ்வோடு வரவேற்கின்றோம். கவிதைகளின் தொகுதியான கவிச்சரம் மற்றும் ஒவ்வொரு நாளுக்கும் உரிய வரலாற்று தகவல்கள் அடங்கிய வரலாற்றில் இன்று ஆகிய 2 நூல்களும் இங்கு வெளியிடப்பட உள்ளன. இவ்விழா சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு சம்பிரதாய நிகழ்வுகளுடன் நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்போம். Reverend Fathers, Reverend Sister, ladies and gentlemen, good evening and welcome. Ladies and gentlemen, it is a great pleasure and a distinct honor to be the MC for my good friend Quintus Thureisingam's book release. There are 2 books that are going to be released this evening. The first one is a collection of poems written in his lifetime of Quintus, and another book is a collection of events that have taken place in history on each and every date in the calendar year. As I congratulate Quintus in this very special occasion, and it is also a very special day for Quintus. Quintus என்று புத்தகங்களை மாத்திரம் வெளியிடும் நாள் மட்டுமின்றி அவரது வாழ்விலும் ஒரு சிறப்பான நாள். நீங்கள் போகும் முன் அது என்னவென்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பொறுமையாய் இருந்து பாருங்கள். நிகழ்வுகளை தமிழ் சம்பிரதாய மரபுக்கு அமைய மங்கள விளக்கேற்றி ஆரம்பிக்க உள்ளோம். மங்கள விளக்கேற்றுவதற்காக ஃபாதர் பீட்டர் சித்தேந்திரன், ஃபாதர் பெர்னார்ட், சிஸ்டர் ஃபெலிசிட்டா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் திருச்செல்வம், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மரியதாசன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் டிக்சன் அவர்களை தயவு செய்து முன்னுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
தொடர் நிகழ்வுகளுக்காக தயவு செய்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்வது தமிழ் தாய் வாழ்த்து, கனடிய தேசிய கீதம் அமைதி வணக்கம். தமிழ் தாய் வாழ்த்து மற்றும் கனடிய தேசிய கீதம் ஆகியவற்றை பாடுவதற்காக செல்வி சஹானா விஸ்வநாதன் அவர்களை அழைக்கின்றோம். சஹானா அவர்கள் ஒரு மிகச்சிறந்த பன்முக கலைஞர், சிறந்த பாடகர், சிறந்த நாட்டிய தாரகை, வயலின் வாத்தியத்திலும் திறமை கொண்டவர், கர்நாடக இசையிலும் பன்னிசையிலும் அரங்கேற்றம் கண்ட இளம் சாதனையாளர், வயலின் இசையில் 5ஆம் தரத்திலும் கற்றுத் தேர்ந்துள்ளார். செல்வி சஹானா விஸ்வநாதன். Oh, Canada, our home and native land, true patriot love, in all thy sons command. With glowing hearts we see thee rise, the true north, strong and free. From far and wide, oh Canada, we stand on guard for thee. God keep our land glorious and free. Oh Canada, we stand on guard for thee. Oh Canada, we stand on guard for thee. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாணிக வாணிகவே. வானமளந்தத நெய்த்து மலர்ந்திடும் வன்மொழி வாழிகவே. கடல் வைப்பினும் தன் மனம் வீசி இசை கொண்டு வாழிகவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழிகவே. சூழ்கணி நீங்க தமிழ் மொழி ஓங்க, துலங்குக வைகவே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடர்க தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்தத நெய்த்து மறிந்திடும் வளர்மொழி வாழிகவே. வளர்மொழி வாழிகவே. வளர்மொழி வாழிகவே. நன்றி. தொடர்ந்து நடைபெறும் அமைதி வனத்திற்கும் நாம் எழுந்து நிற்போம். பல்வேறு காரணங்களுக்காகவும் தங்கள் உயிரை அர்ப்பணித்து அல்லது பறிகொடுத்த அனைவரையும் ஒரு கணம் மனக்கண் முன் கொண்டு வருவோம். எம்மதின் மண்ணின் நிரந்தர அமைதிக்காக வேண்டும். நன்றி. அனைவரும் ஆசனம் அமர்த்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இருவரை நான் மேடைக்கு அழைக்க உள்ளேன். குயின்டஸ் துரைசிங்கத்தை தெரிந்தவர்களுக்கு அவரது 2 மகன்களையும் பற்றி நன்கு தெரிந்திருக்கு. ஆகவே உங்கள் மன்னம் நிறைந்த கர ஒளியோடு சங்கீத் அண்ட் கவின் குயின்டஸ் வரவேற்புரை வழங்குவதற்காக அன்போடு அழைக்கிறேன்.
ஒரேடியாக மைத்துனன் டெமிசன் அல்வின் அவர்களையும் அடிக்கு வருமாறு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். Hello and good evening, everyone. Thank you for coming today to celebrate the release of my father's two books, Kavicharam and Today in History. On behalf of my family, I would like to extend a very warm welcome to each and every one of you gathered here today to celebrate my Appa Quintus Thorsingam's works. Inga vandulla ellarukkum anbana maale vanakkam. என்னுடைய அப்பா வெளியகம் இழந்த புத்தக விழாவுக்கு வந்துள்ள உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். As most of you may already know, I am Sangeet Quintus. This is my brother Kavin Quintus and my uncle Demison Alvin. I was ecstatic to hear that my father was releasing two books that he wanted to do for a very long time. I did not know much of my dad's poetic and historical pieces of writing, but as I slowly started to read some of the literature, I recognized the talent, passion, and tedious work put into these wonderful pieces. Appa has been spending countless hours, days, and weeks in completing these two books. And believe me, when I check the finished products, I sincerely love the work. And I'm sure all of you will love the books as well. The input, help, and hard work from all of those who helped my Appa cannot be forgotten. So please read each and every page and see the tiresome efforts. Inada Appa dan ulagathile miga sirunda Appa. I'd like to thank all my dad's friends and family for coming to this event, which means the world to my dad, especially the volunteers and everyone who are a part of this process. I know we have special speakers to talk about the books, so once again, I'm delighted to have all of you here today. Enjoy the rest of the evening, and remember to read the books and have some snacks. Hello everyone, my name is Kavin Quintus. I completely agree with what my brother just said, and I would like to pass on my good wishes to my dad on the release of his two books. He has worked very hard and put a lot of his time and efforts to bring out good books. I am ecstatic that everyone has joined us for this memorable afternoon. Thank you. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று இங்கே நடைபெறும் இருநூறு வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வருக வருக என மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றேன். பன்முக பண்பாட்டிற்கும் புகழ்பெற்ற டொரண்டோ பெருநகரில் அமைந்துள்ள இந்த அழகான மண்டபத்தில் இன்று இடம்பெறும் இந்த இரு நூல்களில் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கும் ஆன்றோர், சான்றோர், அருத்தந்தையர், அந்தன பெருமக்கள், தங்கைசார் இலக்கிய கலையின பிரமுகர்கள், ஊடகவியலாளர்கள், பேச்சாளர்கள், தன்னவர் தொண்டர்கள், பெற்றோர், பெரியோர் மற்றும் உறவினர், நண்பர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கவிதையின் தொகுதியான கவிச்சரம் மற்றும் உங்களது நாடுகளுக்குரிய வரலாற்று தகவல் அடங்கிய வரலாற்றில் இன்று எனும் இரு நூல்கள் எனது அன்புக்குரிய மைத்துனர் குயின்டஸ் துரசிங்கம் அவர்கள் எழுதி வெளியிடும் இந்த நல்லதொரு நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அக்கா டீலியா மற்றும் மைத்துனர் குயின்டஸ் இருவருடைய குடும்பத்தின் சார்பில் மனம் நிறைந்த நன்றியை கூறுகின்றேன். இந்நூல் வெளியீட்டு இறுதியில் மேல் மண்டபத்தில் சிற்றுண்டிகள் பரிமாறப்படும் என்றும் தகவலை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் வரவேற்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். We got a special announcement from the Holiness himself, Pope Francis. I'd like to read the message. His Holiness Pope Francis cordially imparts the requested apostolic blessing to Quintus Thorsingham and evokes an abundance of divine graces through the intercession of the Virgin Mary on the occasion of his 50th birthday, 24th day 2014. And this has come from Father Charles in Jeffna, so I'd like to thank Father Charles. Thank you. I think Quintus's sons have given you some hint what's the other occasion is. But we'll continue with today's event. அடுத்ததாக ஆசியுரை வழங்குவதற்காக கனடிய வைத்தியசாலையில் ஆன்மீக ஆலோசகராக கடமையாற்றியவர், தமிழ் சமூகத்தின் வளர்ச்சியிலும் எழுச்சியிலும் அதீத அக்கறையும் ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டவர். டொரண்டோ பெரும்பாகத்தின் புனித ஆரோக்கியனை பங்கு தமிழ் கத்தோலிக்க பங்கு மக்களின் பங்கு தந்தையாக கடமையாற்றுகின்ற அருத்திரு பீட்டர் ஜிதேந்திரன் அடிகளாரை ஆசியுரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அருத்தந்தை பெர்னார்ட்
ரெட் சகோதரி ஃபெலிசிட்டாஸ் மற்றும் கூடியிருக்கும் பெரியவர்கள் உங்கள் எல்லோருக்கும் என் அன்பு வணக்கம். பீட்டர்ஸ் நான் பலவிதமாக எங்களுடைய சமூக ஆலய வைபவங்களிலே நாங்கள் சந்தித்து நல்ல விதமாக பேசி பழகி ஒரு நண்பர் என்று கூறலாம். அவர் என்னை அழைத்த போது இன்றைய நாளிலே உங்களுக்கு தெரியும் எல்லாம் பிசி கல்யாணங்கள் பலவிதமாக ஃபர்ஸ்ட் கம்யூனியன் எல்லாம் இருக்கின்றன. இருந்தும் அவர் கட்டாயம் வரும்படி அழைத்திருந்தார். நானும் கட்டாயம் வர வேண்டும் தான் விரும்பினேன். ஏனென்றால் அவர் பலவிதமாக தன் ஆற்றல்கள், தன்னுடைய அறிவு ஆற்றல்கள் எல்லாவற்றையும் அனுபவம் எல்லாவற்றையும் பயன்படுத்தி எங்களுடைய சமூகத்துக்கு நல்ல விதமாக பணி செய்து வருகின்றார். அத்தோடு அவர் இந்த 2 நூல்களையும் வெளியிடுவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நான் அது எனக்கு பெரிய அதிசயமாக தெரியவில்லை. ஏனென்றால் அவர் நல்ல ஆற்றல் உள்ளவர், பேச்சு வன்மை உள்ளவர், தமிழில் நல்ல வடிவாக பேசி பேச்சுரையாடி செய்வார். அது மட்டுமல்ல ஆங்கிலத்தில் கூட செய்கின்றவர். அப்படியாக அவருடைய ஆற்றல்கள் எல்லாம் நான் எனக்கு அறிந்தவன். அத்தோடு நாங்கள் எங்களுடைய நண்பர்களாக ஒன்று சேரும் பொழுது நல்ல பகுதியை விட்டு எல்லாம் நன்றாக பேசி பழகுவார். அவருடைய சீரியஸ் சைடை தான் இன்றைக்கு காணுகின்றோம். அதாவது தன்னுடைய அறிவை பயன்படுத்தி இந்த 2 நூல்களையும் வெளியிடுகின்றார். ஆகவே அதை நான் பாராட்டுகிறேன், அதில் என் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவருடைய ஆற்றல்கள், அவருடைய அறிவு அனுபவம் எல்லாம் இன்னும் எங்களுடைய சமூகத்துக்கு பயன்பட வேண்டும் என்று ஆசி கூறி என்னுடைய சிற்றுரையை முடிக்கின்றேன். நன்றி. நன்றி தந்தை பீட்டர் அடிகளார். குயின்டஸ் துரைசிங்கம் என்னுடைய மிகவும் நெருங்கிய நண்பர். பல்லாண்டு காலமாக சமூக பணிகளில் தன்னார்வ தொண்டின் மூலமாக பல சேவைகளை தொடக்கி செய்து வந்திருக்கின்றோம். அந்த காலங்களில் அவருடைய தமிழில் அவருக்கு இருக்கின்ற அறிவு, தமிழ் மீது அவருக்கு கொண்டுள்ள பற்று, தமிழாக இருக்கட்டும் அல்லது ஆங்கிலமாக இருக்கட்டும், கணனியல் சொற்களை பதிவு செய்யும் வேகம், இவற்றை கண்டு வியந்தது உண்டு. இன்று அவர் வெளியிடும் முதலாவது புத்தக வெளியீட்டு விழாவில் தொகுத்து வழங்குவதற்கு எனக்கு தந்த வாய்ப்புக்கு முதல் அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு, இன்று நாம் எல்லோரும் வந்திருக்க முக்கியமான நிகழ்வு புத்தக வெளியீடு. இந்த நிகழ்வுக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இன்று இங்கு நடைபெறும் 2 நூல்களின் வெளியீட்டை தலைமையேற்று நடத்த தமிழர் தகவல் முதன்மை ஆசிரியர் திரு எஸ். திருச்செல்வம் அவர்களை இங்கு அழைக்க விரும்புகின்றேன். சீமா என்று அழைக்கப்படும் கனேடிய புலம்பெயர் ஊடகவியலாளர் அமைப்பினால் சிறந்த ஊடகவியலாளருக்கென வழங்கப்படும் விருதை முதலில் பெற்றுக்கொண்ட ஈழத் தமிழர் என்ற பெருமை இவரையே சாரும். திரு எஸ். திருச்செல்வம் அவர்கள் மூத்த ஊடகவியலாளர், அரசியல் ஆய்வாளர், விமர்சகர், சிறந்த பேச்சாளர், தொகுப்பாளர். கடந்த 23 ஆண்டுகளாக ஒரு மாதம் கூட தவறாமல் வெளிவந்த சாதனை படைக்கும் தமிழர் தகவல் வருடா வருடம் தகை சார்ந்த பல்துறைசார் விற்பனர்களையும் விருந்து வழங்கி கௌரவிக்கும் பணியை முன்னெடுத்து வருகின்றது. இன்றைய நூல்களின் எழுத்தாளர் குயின்டஸ் துரைசிங்கம் தமிழர் தகவலின் உதவி ஆசிரியர்கள் ஒருவராக இருக்கின்றார். உலக மற்றும் ஈழ வரலாற்றை, அரசியல் பின்புலங்களையும் நன்கு அறிந்த ஒருவர் திரு எஸ். திருச்செல்வம் அவர்கள் என்ற வகையில் இன்றைய இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கும் தகுதி படைத்த ஒருவராக இவரை நான் காண்கின்றேன். திரு எஸ். திருச்செல்வம் அவர்களை இந்த நூல்களை வெளியீட்டை தலைமையேற்று நடத்துமாறு அன்போடு அழைக்கின்றேன். தூடவர்களுக்கு நன்றி. இந்த இனிய மாலை பொழுதிலே, இந்த அருமையான மண்டபத்திலே விழா தொடங்குவென அறிவிக்கப்பட்ட சரியான நேரத்திற்கு வருகை தந்த பெருமுகர் மத்தியிலே என் இனிய நண்பன்
எனக்கு தலைமைதாங்க கிடைத்த சந்தர்ப்பத்தை நான் உண்மையிலேயே மகிழ்ச்சியோடு பெருமையாக கருதுகிறேன். நான் சொல்ல வேண்டிய சில விடயங்களை நண்பர் ஜூடு ஏற்கனவே சொல்லியிருக்கின்றார். என்னுடைய தலைமுறை